ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் படிக்கணும். 12th பிறகு நான் இன்ஜினியரிங் படிக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படித்தா நான் 12th நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பிசிஎம் அந்த ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்தாலே மட்டுமே போதும், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கலாம். மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்க வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஒரு மீடியமான ஸ்கோர் பண்ணீங்கன்னா அது போதும். இந்த 3 சப்ஜெக்ட்ல மட்டும் நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்க, 3 பாடத்துல மட்டும் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாப் காலேஜ்லேயே உங்களுக்கு சீட் கிடைக்கும். நல்லபடியாக 7.5 கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 7.5 வந்து கிடைக்கும். அதுலேயே நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கலாம். நான் 7.5 வீடியோ தனியாகவே நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நீங்கள் வந்து நல்லா பிசி மார்க் எடுத்தாலே நல்லா மார்க் எடுத்தாலே உங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம். சரி, இதெல்லாம் நீ சொல்கிறீங்க, நீ என்ன உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, கமெண்ட் பாக்ஸ் வந்து கேட்குறீங்க. நான் 3 வருஷமாக கேள்வி கைடன்ஸ் பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கோர்ஸ் படிக்கலாம், இந்த கோர்ஸ் படித்தா என்ன வேலை கிடைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி அப்போ நல்லா படிக்கிறாங்க. 3 வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஸ்டூடெண்ட் பார்த்துருக்கிறேன். 1000 கிட்ட நான் பார்த்துருப்பேன். கண்டிப்பாக அவங்களுமே சப்போர்ட் பண்ணி நான் வந்து வழி நடத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தான் போதும். பிடிச்சவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதை உங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிவிடுங்க.